இன்னைக்கு நம்ம ஒரு கம்பெனிய ஒரு டிடெக்டிவ் மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். அந்த கம்பெனி பேரு தான் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்விப்மெண்ட், ஷார்ட்டா ஏசின்னு சொல்லுவோம். வாங்க அவங்க கேஸ்ல என்ன க்ளூஸ்லாம் இருக்குன்னு சேர்ந்து பார்க்கலாம். சோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது. எந்த ஒரு நல்ல டிடெக்டிவும் சரியான கேள்வியில இருந்து தான் தொடங்குவாங்க இல்லையா? நம்மளோட கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்? இந்த கேள்வி தான் நம்மளோட இன்வெஸ்டிகேஷனை இன்னைக்கு கைட் பண்ண போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், வாங்க நம்ம கேஸ் ஃபைல ஓபன் பண்ணி இந்த ஏஸ்னா யாரு, என்ன பண்றாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஏசியோட ஸ்பீட். பாத்தீங்கன்னா வெறும் 11 வருஷத்துல ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுற அளவுக்கு வளர்ந்திருக்காங்க. இது அவங்களோட ஆம்பிஷனை மட்டும் இல்ல, அதை செஞ்சு முடிக்கிற திறமையும் இருக்குன்னு காட்டுது. சோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் க்ளூ. ஓ, அப்ப இவங்க வெறும் கிரெயின் கம்பெனி மட்டும் கிடையாது. இவங்க ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ஏன் அக்ரிகல்ச்சருக்கு தேவையான டிராக்டர்ஸ் கூட செய்றாங்க. சோ அவங்க ஒரு டைவர்சிஃபைட் ஹெவி எக்விப்மெண்ட் மேனுஃபேக்சரர். இது அவங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜில ஒரு கீ பாயிண்டா இருக்கு. சரி, கதலாம் ஓகே. ஆனா நம்பர்ஸ் டோன்ட் லை, ரைட்? எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்லயும் எவிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். வாங்க இந்த கம்பெனியோட கணக்குகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஓகே, நம்ம முதல் எவிடன்ஸ் ரெவென்யூ. ரெவென்யூனா ஒன்னும் இல்ல, சிம்பிளா விற்பனை. ஒரு கம்பெனி ஒரு வருஷத்துல மொத்தமா எவ்ளோ சேல்ஸ் பண்ணிருக்குங்கிறது தான். இதுதான் ஒரு கம்பெனியோட ரிப்போர்ட் கார்டோட ஃபர்ஸ்ட் லைன். பாத்துக்கோங்க, 2016ல ஏஸோட டோட்டல் சேல்ஸ் சுமார் 637 கோடி. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் இப்ப பார்க்க போற நம்பர் தான் அசத்தலா இருக்க போகுது. வாவ், ஜஸ்ட் பாருங்க, 2025ல அந்த 600 கோடி இப்போ 3300 கோடிக்கு மேல போயிடுச்சு. அதாவது 9 வருஷத்துல 5 மடங்குக்கு மேல வளர்ச்சி. இது ஒரு சாலிடான growth ஸ்டோரிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். ஆனா இங்கதான் ரியல் மேஜிக்கே இருக்கு. சேல்ஸ் வருஷத்துக்கு 20% வளர்ந்திருக்கு, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆனா அவங்க லாபம் யானி ப்ராஃபிட் வருஷத்துக்கு 51% ரேட்ல வளர்ந்திருக்கு. எப்படி? சிம்பிளா சொன்னா, சேல்ஸ் அதிகமாக ஆக அவங்க செலவு அந்த அளவுக்கு அதிகமாகல. சோ ப்ராஃபிட் ராக்கெட் வேகத்துல வளருது. இதுக்கு பேர் தான் ஆபரேட்டிங் லிவரேஜ். ரொம்ப பவர்ஃபுல்லான க்ளூ இது. அடுத்த கேள்வி, இவ்ளோ ஃபாஸ்ட் growthனா கண்டிப்பா நிறைய கடன் வாங்கி தான் பண்ணிருப்பாங்க, அப்படிதானே? வாங்க செக் பண்ணிடலாம். ஒரு கம்பெனில கடன் கம்மியா இருந்தா அது ரொம்ப ஹெல்தியான சைன். இப்போ இந்த சார்ட்ட பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். சேல்ஸ 5 மடங்கு ஏத்திருக்காங்க, ஆனா கடனை 154 கோடியில இருந்து வெறும் 16 கோடிக்கு குறைச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க growthக்கு பேங்க் லோன நம்பிக்கை இல்ல, அவங்களோட சொந்த லாபத்தை தான் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தை காட்டுற ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட். சரி, நம்பர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு கம்பெனியை ரன் பண்றது நம்பர்ஸ் இல்ல, மனுஷங்க. சோ அடுத்த க்ளூக்கு போவோம். யாரு இந்த கம்பெனியோட ஓனர்ஸ், யானி சொந்தக்காரர்கள், தி இன்சைடர்ஸ்? ப்ரமோட்டர்ஸ், அதாவது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணவங்க கிட்ட 65% ஷேர் இருக்கு. இதுக்கு ஸ்கின் இன் த கேம்னு சொல்லுவாங்க. கம்பெனி நல்லா போனாலும் சரி கெட்டா போனாலும் சரி ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகுறது அவங்க தான். ஸோ தே ஆர் வெரி கமிட்டட். அது மட்டும் இல்ல, FIIs யானி வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸும் 10% வச்சிருக்காங்க. பெரிய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வராங்கன்னா அவங்க நல்லா ரீசர்ச் பண்ணி தான் வருவாங்க. சோ இதுவும் ஒரு குட் சைன். ஓகே, சோ ஃபார் சோ குட். பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் நம்ம நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth தான். கவர்மெண்ட் நிறைய ரோட்ஸ், பிரிட்ஜஸ்னு கட்டும்போது ஏசி மாதிரி கம்பெனிக்கு பெரிய பிளஸ். ஆனா ஒரு ரிஸ்க்கும் இருக்கு. இந்த பிசினஸ் சைக்ளிக்கல். அது என்ன சைக்ளிக்கல்? ஒரு ஐஸ்கிரீம் கடை மாதிரி நினைச்சுக்கோங்க. சம்மர்ல சேல்ஸ் சூப்பரா இருக்கும், ஆனா மழை காலத்துல கொஞ்சம் டல்லா இருக்கும். அதே மாதிரி இக்கானமி நல்லா இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பூம்ல இருக்கும். இக்கானமி ஸ்லோவானா இதுவும் அஃபெக்ட் ஆகும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம கிட்ட இப்ப கேஸ் ஃபைல் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, இன்சைடர்ஸ் யாருன்னு தெரியும், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸும் தெரியும். சோ இட்ஸ் டைம் ஃபார் த ஃபைனல் வெர்டிக்ட். இப்போதைக்கு இந்த கம்பெனியோட மதிப்பு யானி வேல்யூவேஷன் என்ன, அண்ட் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? PE ரேஷியோன்னு ஒன்னு இருக்கு. சிம்பிளா சொன்னா, ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் அந்த கம்பெனியோட சம்பாத்தியத்தை விட எத்தனை மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்றது. இங்க பாத்தீங்கன்னா ஏஸோட PE மத்த கம்பெனிஸை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இது எக்ஸ்பென்சிவா? நாட் நெசசரிலி. நிறைய தடவை நல்ல வளர்ற குவாலிட்டியான கம்பெனிக்கு மார்க்கெட் ஒரு பிரீமியம் கொடுக்கும், ஏன்னா அந்த growth தொடரும்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு காரணம் மேனேஜ்மெண்டோட இந்த ஆம்பிஷியஸ் கோல் தான்.
பாருங்க, அடுத்த சில வருஷங்கள்ல ரெவென்யூவை டபுள் ஆக்கி அப்புறம் ட்ரிபிள் ஆக்கணும்னு ஒரு கிளியரான விஷன் வச்சிருக்காங்க. சோ நம்ம இன்வெஸ்டிகேஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம கிட்ட இருக்கிற க்ளூஸ் சூப்பரான growth, குறைஞ்ச கடன், கமிட்டட் ஓனர்ஸ், ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான வேல்யூவேஷன். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். மேனேஜ்மெண்ட் சொல்ற இந்த வளர்ச்சி நடக்கும்னு நீங்க நம்புறீங்களா? அப்படி நம்புனா இப்போ இருக்கிற ஸ்டாக் பிரைஸ் ஒரு சரியான விலையா? The final call is yours.